Hi guys, welcome back to my another new vlog. மறுபடியும் என்ன படிச்சுட்டே இருக்கிற? நைட் 9 மணிக்கு தூங்க வேண்டியது, இந்த 8:30க்கு தூங்க வேண்டியது, காலைல எழுந்துச்சு முக்கி படிக்க வேண்டியது. டேய் ஒன்றுதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாம் தான் தண்ணி கட்டின தாத்தா கையிலேருந்து ரொம்ப அதிகம் விழுங்கி இருந்ததுனால இப்போ தான் வீட்டுக்கு வரோம். ஆயா வந்து களி கரைச்சி குடிச்சிட்டு இப்போ தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா அம்மா குழம்பு இல்லையாம்மா? கரைச்சி குடிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லடா கரைச்சி பாரு. நீ இங்கே பாரு அம்மா பாரு இவ்வளோ காட்டில் விளையாட்டிட்டு வந்து அம்மா படுத்திட்டு இருக்குது. கவிச்சி பாரு நீட்டாக அப்படியே மாங்காய் ஊறுகாய் போட்டு அப்படியே வாய்க்கு நல்லா சோயா ஒரு டம்ளர் தான் கொடுக்குறான்னு பாரும்மா. இவ்வளோ தண்ணி எட்டுது. உன் தாத்தா கையை அப்படி ரொம்ப வீங்கி போய் ரொம்ப இதாகுதும்மா. எலும்புலேயே கடிச்சிருச்சு கவிசி. கருப்பேன் அம்மா சோறு திங்காமே இருக்கிறான். அவனே இறந்துருவானாம்மா இல்லை எங்கேயோ போயிடுவானா? எங்கே உன் கீழே வரைக்கும் போகிறான், பிரியாணி கூட வரைக்கும் போகிறான். எங்கேயோ போகிறதுக்கு போயிட போகிறான். தொடர்றதும் அப்புறம் நானும் ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் ஆகணும். அம்மா இப்படியே இருந்தாலும் அப்புறம் இறந்துக்கிட்டு போயிடுவோம்மா. சோறே திங்க பின்னோட 6 நாள் அது சோறு தின்னு. பாரு கரைச்சி குடிக்கிறாரு. அண்ணன் இவ்வளோ நேரம் தண்ணி எடுத்து வந்தான். ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கலான்னு என்ன இருக்குதாம்மா? இப்போ அம்மாவுக்கு கொடுத்தியா? சரி ஒரு டம்ளர் அப்படியே கறக்க வச்சு கரைச்சி எனக்கு ஒரு டம்ளர் கரைச்சிடுமா? இல்லை நீ கரை எனக்கு தனியா குடிச்சு கொண்டா வழியிட்டு அவங்கள்ட்ட ஊற்றி கொடுத்து. ஐயோ வேர்க்குதுமா. இங்கம்மா அதுக்கு பால் பீசணுமா? சரி எனக்கு அறக்க விஷயம் எனக்கு கொஞ்சம் ஏயா களி கரைச்சலும் தீர்ந்துருச்சா? ஐயா மாங்காய் கண்ணில் வச்சுட்ட கவசி மொளாப்பிடித்தோட களியெல்லாம் தீர்ந்துருச்சா? இப்போ சோறு குழம்புல தாத்தனை கையில் கடிச்சு பிடிச்சு கொஞ்சம் உனக்கு விஷனமாக இருக்குதா? மன்னவன் இது கரைச்சி இருக்குதா இல்லையா சொல்லலையா? குழம்பு வந்து கம்மியாக இருக்குது. பருப்பு குழம்பு தான் வச்சாங்க. எப்பயும் போல் நான் சொன்னால எங்கிட்ட எப்பயும் போல் பருப்பு குழம்பு. அதை மறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு ரசம் இல்லைன்னா சைடில் ஏதோ ஒரு கத்திரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணி வச்சாங்க. ஆனால் டெய்லி பருப்பு குழம்பு தான். அது எப்பயும் மாற்ற முடியாது எங்கள் வீட்டில். உனக்கு கொழுப்பு கவுசி நான் ஒரு டம்ளர் கரைச்சி கொண்டு கேட்டு இப்படிலாம் கெஞ்சிட்டு இருக்கிறமா ஆட்டு கொண்டு ஊத்துறமா பாப்பா? இல்லம்மா நான் எல்லாத்தையும் குடிக்கல. இந்த ஆடுக்கு அப்படி குடிக்கிற விளாட்டம் கேட்டுச்சு. இங்கே கண்ணுட்டி பேர் எப்படா ஊத்துருவாங்க ரெடியாகு. ஏய் இங்கே பாரு. ஏய் அம்மா தான் அம்மா எங்க அம்மா அம்மா நீ போகிற பக்கமே கண்ணுட்டி பார்க்குது எப்போ அவுத்துருவோன்னு. ஏய் ஆமாம் ராமுக்கும் முதுவெல்லாம் புண்ணு வந்துருச்சு. எல்லாம் ஊற்றி வச்சா நல்லாதான் இருக்கு. அம்மா என்னாச்சு? ஏய் அம்முக்கு தேங்காய் மரத்தையே வாங்கிடுற அம்மாடி. ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்லாம் கட்டுவாங்கல்ல ஹாஸ்பிட்டலமா ஒரு மாதிரியா இருந்துச்சு.
ஏன் நீ அதுக்குள்ளார போனோம் நான் இந்த கை கழுவணும்ல அங்கதான். என்னாச்சு எங்க போனோம்னா இல்ல தாத்தாக்கு நாய் கடிச்சு ஊசி போட போனோம்ல ஜிஹெச்ல, அங்கதான் போனோம். அங்க கை கழுவ போனோம். அது ஆஸ்பத்திரி, அது ஸ்ட்ரைட், இது சைடு ஆஸ்பத்திரி. சைடுல ஃபர்ஸ்ட் பழைய ஆஸ்பத்திரியில நீ பண்ணி புது ஆஸ்பத்திரிக்கு போறோம். இன்னொரு தேங்காய் பேத்தறவா டேய் கம்னோட அதான் தேம்பா அவளே 1/2 மணி நேரத்துல எந்திரிச்சு வந்துருவா. கால் பண்ணாதீங்க. உடுவா வேற ஃபேன் போட்டுட்ட, ஃபேன் ஆஃப் பண்ணி பண்ணா அவளே வந்துடுவாடா. ஏன்டா ஓடுறா? அப்படி அது மாதிரி வந்து இல்ல பிள்ளாங்க ஒரு மத்தில வச்சுனா ஏய் இங்க பாரு. அவன் எங்க டான்ஸ் எங்க நல்லா பண்ணிட்ட. அப்புறம் வெட தப்பு அலே வரலே லிக்கோ முட்டை ஒரு மௌலி பாரு. சுனே அப்பன கூட்டி போவலாம். ஏ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டாண்ட் அப் பை ஏ லாஸ்ட் பெஞ்ச் சேல போனா வாட்ஸ் யுவர் நேம் வா ஓ தண்ணி அது போட்டு இப்பலாம் நான் சீக்கிரம் பைத்தி கை மே காண்ட மாதிரி மர்தானி ஏத்திட்டு இருக்கற. இப்பலாம் நான் சீக்கிரமா தூங்கிறேன்டா. அத பாரு எப்படி சாந்திருக்குதுன்னு. ஓ அம்மா பாரு இடு புடிச்சு புடிச்சிக்கிறா. 2 மணி ஏத்தடா வா ஆயா பாத்தினா சீக்கோ ஆயா உட்காந்துட்டே இருக்கு அம்மு மாதிரி பேய் மாதிரி. நான் எப்படி மாதிரி ஆயா கத்திட்டே இருக்கும். நேத்து நைட்டு கருப்பு நாய் வந்துச்சு பா வீட்டுக்கு. ராமதான் போய் முடிக்கிட்டு இருந்துச்சு. அத கட்டிச்சா மாடி பழம் தேன் வரது தானே. என்ன நினைக்கிறேன் அப்படி கட்டி என்னப்பா தம்பி? உங்க நாய் ஏதோ ஒரு 4 நாய் 5 நாய் பிடிச்சி அடிச்சு வச்சிருச்சு. சிவா களத்தெல்லாம் போட்டு கடிக்கணி கடிச்சு வச்சு நம்ம நாய். நம்ம நாயோ எந்த நாய்? கம்முன்னு இருக்கணும். இப்போ ஹாஸ்பிட்டல் நாய்க்கு ஊசி போட மாட்டேன்ட்டாங்க. தாத்தா கைய பத்தியா போய் இப்ப இந்த விரல அப்படி வீங்கிட்டு இருக்குது. சன்பாத்து எடுக்கிறியா? அப்பா சோறே திங்காமக்கிறான்பா. இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவோம். சோறு பின்னோட 8 நாள் அதுவே அவ்வளோ போயிட மாட்டேங்குது. எல்லா நாய் கடிச்சிச்சு சத்து. ஏன்டா அப்படி திட்டிக்கிற? அப்பா மொட்டை யாரு? அப்பா அப்பா மட்டையா? எங்க காட்டு அடி ஸ்கேலடு ஓ மொட்டை இதுதான் ஒரு மொட்டை மொட்டை சொட்டை. அவனுக்கு தான் சட்டக்குது. அம்மு பேர் கார்ல திங்கிற வரைக்கும் பேசுவா, அப்புறம் ஓடிடுவா. விளாகுது டீனு யாருமே குடிக்கலையாம்மா? ஊத்துனா நானும் தான் ஊத்தினேன்.
ஊத்தண்ணா ஊத்துனா கீழே ரொம்ப சிந்துதுடா. தின்னா செஞ்சா போனா ஒரு ஊத்தணும் சொல்லுவாங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்யூ. டீ சார் டீ குடிக்கிறியா? குடி. தம்பியெல்லாம் கொண்டாட மாட்டியாப்பா சரி குடு குடு. கொண்டாட இப்படி கொஞ்சம் கீழே இல்லை, இது எனக்கு. ஏண்டா ஏ ஓடாது வா, அதெல்லாம் குடிச்சிக்கலாம், அது மேலே வச்சுட்டு வா. போய் போட மாட்டேங்கிறாங்க. இப்படி வைப்பா, நேராக வைக்கணும், கீழே கொட்டி போயிருங்க, சார்ஜ் வச்சுக்கணும். தூக்கு 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 எப்படிப்பா நேராவா? முடிஞ்சு வித்தியாசமாகறா வண்டியை அப்படி தண்ணியோட மாட்டக்கல் தான். இவர் அந்த கோழி பீ கழுவ முடியாது. கோழி போய் கழுவ மாட்டா. கோழிக்கு அக்கா தான் இதாயிடுச்சு. கௌசி கொண்டாடுற எதுக்கா? நீயுமா சும்மா ஊற்றிட்டு போகுது. இந்தவா கூகுள் மேப் போட்டுக்கிறேன் பாரு. டோன் செலவு நீங்க தான் டெக்னாலஜியில் வந்திருக்கீங்க. கௌசி பாரு பைத்தியத்தில் பேசுறேன். கௌசி தான் பைத்திட்டு நீங்க தான் டெக்னாலஜி வளர்ந்துருக்கீங்க. டேய் அடிச்சிருவேன். எப்படி நான் போட்டேன் சூப்பராக இருக்குதா? ஏயா தட்டி எடுப்பது பேசுறேங்க ராமனா. சென்னை வந்து நான் எப்ப டீ குடிச்சா? அக்கா ஒரு டம்ளர் தான் எனக்கு தண்ணி டீ. ஏ கௌசி அதில் டீ இருக்குது ஏன் டீ? நான் ஒரு டம்ளர் தான் குடிச்சேன், சரியா? அரை குண்டா குடிச்சவங்க கிட்ட தான் நீ கேட்கணும். அக்கா தான் எனக்கு ஒரு டம்ளர் தான் டீ ஊத்தி தந்துச்சேன். அக்கா நீ மட்டும் தானே எனக்கு ஒரு டம்ளர் டீ ஊத்தி கத்த? மத்தியானம் ஊத்தி தந்தியா இல்லையா? ஏ நானே பார்த்தேன் அரைக்குண்டா டீ இருந்துச்சு. பாதி டீ அக்கா அங்க கொண்டு வந்து பாதி தீர்ந்துருக்கு. அப்புறம் சாயந்தரம் எங்க அம்மா வந்து குடிச்சிட்டு, சரியா? நீங்க சொன்னா சரிங்க. நான்லாம் கரெக்டா தான் சொல்லுவேன், நீங்க தான் தப்பு தப்பா சொல்றீங்க. மேடம் கொஞ்சமா ஊத்து, கொஞ்சமா ஊத்து. போதுமா? இன்னும் ஊத்து. போது வச்சு போ. ஏன் போதுமா? இல்லை துவைச்சு விடுங்க. முன்னே 4 கூட மோண்டு வந்தில்ல. அப்போ நான் சொல்லியிருந்தா கொண்டாந்து ஊற்றி எப்படில நானும் அம்மா உட்காந்து சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஏமா என்னண்ணா யாருக்கு தண்ணி கொண்டு போற? யாருக்கு தண்ணி கொண்டு போற? பெரியமாக்கு. பெரியமாக்கா? அப்படியே வா. ஓ சரி சரி, போ 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 போகலாம். சசி என்ன நினச்சேன் பார்த்தீங்கன்னா, தாத்தாக்கு வந்து கருப்பை கடிச்சு கை ரொம்ப வீங்கிடுச்சு. அதனால் கிட்ட 2 மணி நேரம் நானே தான் தண்ணி கட்டிட்டு இருக்கேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கோயிலுக்கு போகிறதுனால வீடெலாம் கொட்டு சொன்னாங்க தைகட்டாகி. அதுதான் வந்து நானும் அம்மா கொட்டியிருப்போம். அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என் வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.